SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அனுரு ஆட்சியில் தொடரும் பாரிய மோசடி. ஹட்டனில் பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்து. பாடசாலை மாணவிகளுடன் காருக்குள் சிக்கிய ஆசிரியர். திடுக்கிடும் தகவல்கள். தொடர்வன விரிவான செய்திகள். இனவாதத்தை மூலதனமாக வைத்துக் கொண்டே தொடர்ந்து ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் இயங்குகின்றன. அதேபோன்றுதான் தற்போது ஆட்சியில் இருக்கும் அனுர அரசும் செயற்படுகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி சோரன்பேட்டை பகுதியில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். நாங்கள் தினமும் ஒவ்வொரு விதமான செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் நிலக்கரியை கொள்வனவு செய்திருந்தது. அதில் 20% பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் மிகுதி சாம்பலாக போய்விட்டது. இதனால் என்ஜின்கள் பழுதடைந்துள்ளதுடன் இலங்கை அரசாங்கத்திற்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளது. அந்த நிதியை அரசாங்கம் மக்களிடமே அறவிடுவார்கள். இது அரசாங்கம் விட்ட பாரியதொரு தவறு. அதன் பிறகு $25 மில்லியன் மத்திய வங்கியில் காணவில்லை. அதுவும் 15 உயர்மட்ட அதிகாரிகள் கையெழுத்து வைத்தே அந்த நிதி வங்கியில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சென்று கொண்டிருந்தால் இலங்கை எவ்வாறு முன்னேறும்? இந்த ஊழல் செயற்பாடுகள் இலங்கையில் மட்டுமல்ல, ஆசிய நாடுகள் அனைத்திலும் இடம்பெற்று வருகின்றன. இதனையடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 22 புத்தபிக்குமார் 110 கோடி பெறுமதியான போதைப் பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த போதைப் பொருட்கள் இளைஞர் யுவதிகளுக்கு வழங்கப்பட்டால் ஒரு சந்ததியை அழித்துவிடும். நாட்டில் உள்ள எத்தனையோ பேர் போதைக்கு அடிமையாகியுள்ளதுடன் மனநலம் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். ஹட்டன் டிகோயா பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் 22 பேர் காயமடைந்து டிகோயா கிழங்கன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டயகமவிலிருந்து போடைஸ் வழியாக ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பேருந்து ஒன்றே பிற்பகல் 3 மணியளவில் டிகோயா பட்டல்கல பகுதியில் வைத்து எதிரே வந்த வாகனத்திற்கு இடமளிக்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 25 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்திற்குள்ளானது. காயமடைந்தவர்களில் பாடசாலை மாணவர்கள், பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோரும் அடங்குவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. விபத்து இடம்பெற்ற வேளையில் பேருந்தில் சுமார் 35 பயணிகள் பயணித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கம்பகாவில் பாடசாலை மாணவியுடன் முறையற்ற வகையில் செயற்பட்ட ஆசிரியர் அதிசொகுசு கார் ஒன்றுக்குள் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். லக்கல, பக்கமுன மற்றும் நாவல ஆகிய பகுதிகளில் பிரபலமான தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு குறித்த ஆசிரியரை மாணவி ஒருவரின் தந்தை தாக்கியதாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை விசாரிக்கும் போதே இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாணவி வழங்கிய வாக்குமூலத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து சந்தேக நபர் மற்றும் மாணவியின் கையடக்க தொலைபேசிகளை பரிசோதனைக்குட்படுத்தியுள்ளனர். இதன்போது மாணவியின் முறையற்ற புகைப்படங்கள் ஆசிரியருடன் பரிமாறப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளிவந்துள்ளது. போலீஸ் விசாரணைகளின் போது சந்தேக நபரான ஆசிரியர் தனது தனியார் வகுப்பிற்கு வரும் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கிடையே காதல் உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்தமை தெரியவந்துள்ளது. இவர் மாணவிகளை தனது சொகுசு காரில் நக்கல்ஸ் பகுதி மற்றும் மலை உச்சிகளில் அமைந்துள்ள காட்சி மையங்களுக்கு அழைத்து சென்று அந்த வாகனத்திற்குள்ளேயே அவர்களுடன் முறையற்ற உறவில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான ஆசிரியர் வேறு மாணவிகளுடன் சீண்டலில் ஈடுபட்டாரா என்பது குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரு ஆட்சியில் தொடரும் பாரிய மோசடி. ஹட்டனில் பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்து. பாடசாலை மாணவிகளுடன் காருக்குள் சிக்கிய ஆசிரியர். திடுக்கிடும் தகவல்கள்.